ஹலோ மக்களே, இன்றைக்கி திடீர் பிளான் பண்ணி அம்மாவும் அப்பாவும் நானும் மாயாபந்தர்னு ஒரு ஐலாண்டுக்கு கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து எங்கள் கூடயே டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள், போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிளம்பி பாதி தூரம் வந்துட்டோம் மக்களே. மாயாபந்தர் இங்கேருந்து 230 கிலோமீட்டர், இப்போ ஒரு 198 கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்குது. போயிட்டே இருக்கோம். ரொம்பவே அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப் இது. நடுவில் ஜர்வா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்துலாம் க்ராஸ் ஆகும். பழங்குடியின மக்களெல்லாம் பார்க்கலாம். அதுவும் ரோடும் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். சில இடத்துல புது ரோடு போட்டிருக்காங்க, சில இடத்துல இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் மாயாபந்தர் சடனாக ஏன் போகிறோன்னா, நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படித்தது ஒரு 11 வருஷம் அந்த ஐலாண்டில் தான் இருந்தோம். அதனால தான் சரி, அந்த ஸ்கூலு, நாங்கள் தங்கியிருந்த வீடு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டோம் ஜிர்காட்டாங்னு ஒரு இடத்துக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போனோன்னா போலீஸ் ஒரு கேட் வந்துடும். அதான் ஜர்வா ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொன்ன மாதிரி. அங்கேருந்து உடனடியாக போக முடியாது, சில டைம் இருக்குது. அந்த டயத்துக்கு தான் போக முடியும். அங்கே போய் நம்ம லைனில் வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் விடும் போது கேட்லேருந்து 1 by 1 அந்த கான்வாயில் நம்மளும் போகலாம். நாங்கள் வந்திருக்க இடம் பேர் ஜிர்காட்டாங். இங்கேருந்து ஒரு 47 கிலோமீட்டருக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. ட்ரைபல் ஆதிவாசி இவங்களாம் இருக்கிறனால இங்கேருந்து நம்ம கேமராவும் அலாடல, மற்ற எந்த ஆல்கஹால் ஐட்டமும் அலாடல. அதனால் இங்கேருந்து இப்போ ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு இங்கேருந்து டைமுக்கு தான் விடுவாங்க. 2-3 கான்வாய் தான் ஒரு நாளைக்கு. இங்கேருந்து காலையில் 5 மணி, அப்புறம் 9 மணி, 12 மணி, அப்புறம் 2-3 மணிக்கு ஒரு லாஸ்ட் கான்வாய். இப்போ நாங்கள் 3 மணி கான்வாயில் தான் கிளம்பலான்னு வந்திருக்கோம். இதுதான் இங்கே உள்ள போலீஸ் போஸ்ட். இங்கே உள்ள போலீஸ் தான் 2 பக்கம் ஃபுல் ஏரியாவுக்கு செக்யூரிட்டியாக வருவாங்க. இதே மாதிரி அந்த பக்கம் நம்ம போய் சேர்ற எண்டுக்கும் அங்கே ஒரு போலீஸ், ஒரு சின்ன அவுட் போஸ்ட் மாதிரி இருக்கும். அதுலேருந்தும் அங்கேருந்து ஒரு டைமுக்கு வண்டிக்கு வரும். நம்ம நடுவில் க்ராஸ் பண்ணது மீட் பண்ணுவோம். இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு உட்கார்றதுக்கு சின்ன ஏரியா மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு பப்ளிக் பெயிண்ட் யூஸ் டாய்லெட் இருக்குது. ரெகுலராக இங்கேருந்து பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸும் டெய்லி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி நம்மளோட வெஹிக்கிளில் போயிட்டுருக்கோம். இந்த டாய்லெட் முன்னாடியே இது ஒரு சின்ன தண்ணி டேங்க் மாதிரி இருக்குது. அதில் இவங்க மீன்லாம் வளர்க்குறாங்க. ஆனால் இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல. நிறைய மீன் இருக்குது சின்ன சின்னதாக. டாய்லெட்டும் ரொம்பவே நல்லா க்ளீன், நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒரு ஸ்மெல் கூட இல்லை. இங்கே இந்த கேட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கேயும் நல்ல விசேஷமாக திருவிழா நடக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் எப்பயும் வந்ததில்லை. அந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பூஜை பண்ணிட்டு போந்தால் கணேசர் இருக்காரு. இந்த பக்கம் ஒரு அம்மன். அப்படியே அம்மா வீட்டில் இந்த லெமன் ரைஸ் கட்டி கொண்டு வந்துருக்காங்க. ட்ராவல்னாலே தமிழ்கார ஃபேமிலி லெமன் ரைஸ் கட்டுற மாதிரி அம்மா கட்டிட்டாங்க. அதான் சாப்பிட போகிறோம். இங்கே வந்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க அனுப்புகிற நேரம் போகலாம். நல்லா காற்று வாங்கிட்டு குளிர்ச்சியாக இருக்கும், இடமாக இருக்கும். வெறும் பெரம்புலேயே பண்ணியிருக்காங்க. இது பெரம்பு காட்டில் கிடைக்கிறது. நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ஃபார்ம் கிடைக்கும். அது நம்மளோட டீட்டெயில்ஸ் எழுதி கொடுக்குற ஃபார்ம். போலீஸ்டோட சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஃபார்ம் வாங்குறதுக்கு. இந்த ஃபார்ம் வாங்கியாச்சு. எங்கள் அப்பா இப்போ ஃபார்ம் நிறச்சிட்ருக்காரு. டீட்டெயில் எல்லாம் நிறச்சி கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு தான் இங்கேருந்து 2:30 மணிக்கு கிளம்பும். இது மாதிரி நிறையா வண்டி வந்திருக்கு. ஆக்சுவலாக எப்படி 2:30 மணிக்கு அங்கே லைனில் நிற்கிது பாருங்கள் எவ்வளோ வண்டி.
பஸ்ஸு. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே மெயினாக இருக்கிற அந்த ட்ரைப் பேர் வந்து ஜர்வா. அண்டமானில் ஓவரால் 7 விதமான ட்ரைப் இருக்காங்க. சென்டினலிஸ், உங்கீஸ், நிக்கோபாரிஸ், கிரேட் அண்டமானிஸ், அந்த மாதிரி. சென்டினல் பற்றி நீங்கள் முதலே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வரைக்கும் உலகத்திலே அன்டச்டு ட்ரைப்னால் அவங்க மட்டும்தான். யாரும் அவங்கள போய் பார்க்க முடியாது. போய் பார்த்து பேசினா அடிச்சிருவாங்க. அதனால் அலௌட் இல்லை. அதே மாதிரி தான் மக்களே வந்துட்டோம். மிடில் ஸ்ட்ரீட் வந்து லைனில் நிற்கிறோம். இப்போ வைக்கல் ஃபெரியிலேருந்து போனீங்க லைன் பை லைன் விடுவாங்க. ஒரு வைக்கல் ஃபெரியில் 3 வண்டி 4 வண்டி தான் வரும். அதான் எங்களுக்காக டர்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இனி போட் ஏறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். போட்டில் ஏறியாச்சு. இப்போ நாங்கள் மிடில் ஸ்ட்ரீட்லேருந்து பாராட்டாங் போயிட்டுருக்கோம். அந்த எண்டில் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு போலீஸ்காரங்க சொன்னனால போட்டில் வண்டி ஏறுறதை நான் எதுவும் வீடியோ எடுக்கலை. இப்போ இது ஒரு 10 to 15 மினிட் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துலேருந்து அந்த அக்கறை போகிறதுக்கு. இப்போ இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் இப்போ ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. இது எத்தனை வருஷத்தில் முடியும்னு ஐடியா இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை நடக்கிற மாதிரி இருக்குது. இது ஆயிடுச்சுன்னா இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். நம்ம வந்துட்டோம் பாராட்டாங்கில். வந்து இறக்கிட்டு இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் கிளம்புவோம். மக்களே வந்துட்டோம். இது ஹம்ப்ரே ஸ்ட்ரெய்ட் க்ரீக் பிரிட்ஜ். இது வந்து கதாம்தாலாவும் பாராட்டாங்கையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினல. அந்த இடத்துல வந்து நம்ம வைக்கல் ஃபெரியில் போகணும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி வைக்கல் ஃபெரி சிஸ்டம் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஒரு 170 கோடி ப்ராஜெக்டில் வந்து இந்த பிரிட்ஜோட லென்த் வந்து 1.5 கிலோமீட்டர், 14.5 மீட்டர் விட்த் இருக்குது. நல்ல சூப்பரான பிரிட்ஜ். இதில் ரொம்ப டைமும் மிச்சம் ஆயிடுது ட்ராவலில். அப்புறம் இது சேஃபஸ்ட் வே கூட. நம்ம வைக்கல் ஃபெரி ஏறி போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் இந்த பிரிட்ஜில் போகிறதுனால சேஃபாக நம்ம போய்க்கலாம். இப்போ அதான் அந்த பிரிட்ஜ் வந்தாச்சு. இப்போ இங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துகிட்டு முன்னாடி ட்ராவல் பண்ணுவோம். இருட்டாயிருச்சு. மணி 6:40 ஆயிடுச்சு. வேறு இப்போ ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், இது இன்னொரு ட்ரைபல் ஏரியா. இந்த மாதிரி வண்டி என்ட்ரி பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே ரோட்டில் எந்த ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை. நம்ம வண்டியோட ஹெட்லைட்டில் தான் போகிறோம். ரொம்ப இருட்டானனால ரொம்ப வீடியோ எதுவும் எடுக்கலை. உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மட்டும் காட்டுறப்போ லைட் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இதில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி தான் வருது. வேறு வண்டியே இல்லை இந்த ரூட்டில். இப்போ வந்துட்டோம் நாங்கள். இந்த கேட் நம்பர் 15 சொல்லுவோம் இந்த இடத்த. இது வந்து ஜர்வா ப்ரொடெக்ஷன் ஏரியாவில் முடிகிற இடம் இந்த கேட்டு. இப்போ நம்ம அங்கே என்ட்ரி பண்ணிட்டு வந்த மாதிரி இங்கேயும் நம்ம இங்கேருந்து எக்ஸிட் ஆயாச்சுன்னா என்ட்ரி பண்ணணும். இப்போ தான் அப்பா போயிருக்காரு எக்ஸிட் பண்ணுறதுக்கு. எங்கள் அப்பா கான்ஸ்டபிளாக இருக்கும் போது இங்கே ஏற்கனவே வேலை பார்த்துருக்காரு இந்த போஸ்ட்டில். ஏரியாலலாம் பேய் இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா வீடியோ எடுக்க சொன்னேன். அவங்களுக்கு தெரியுதாமா? ஏதோ வெள்ளையா லைட் ரெட்டா தெரியுது. எந்த லைட் ரெட்? இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ காண போச்சு. இந்தாங்க ஆன பண்ணிட்டேன். எப்படி காமிக்கிற பாரு கீழே. அது பாருங்க, அது என்ன லைட் தெரியுது. லெட்டர் இந்த ஆட்டினா அந்த வீடியோ எப்படி தெரியும்? அது பூரா கேமரா மாற்றி பிடிச்சிருக்கீங்க போல. இந்த ஆட்டம் ஆடுது, கேமரா ஆடுல அப்படி எப்படி? அதான் என்னடா ஒரு பூத மாதிரி விட்டு உட்காந்துருக்கு.
பிடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க பயந்துருவீங்க. ஒன்று கருப்பு உருவம் ஒன்று தெரியுது. அந்த வாங்குறாரா பாருங்க, அது நான் தானா? ஐயோ, அப்படி தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து பெரிய இல்ல உண்மையிலே இந்த ஏரியாவில் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு கேமரால. இருக்கா? ஆமா, இந்த ஏரியாவில் இருக்குல்ல. அப்படி வண்டி மேல உட்காந்து இப்படி வரும். அதான் அது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் எப்படி அப்படி தெரிவேன் பைத்தியம்? பின்னாடி பாருங்க. நான் பார்க்க மாட்டேன். நான் பாக்குறேன், நீங்க உருவத்தையே வீடியோ எடுத்துட்டு அங்க போய் சொல்லிருப்பீங்க ஒரு உருவம் வந்துச்சுடா. அது உருவம் தாண்டா ரெட்டா தெரிஞ்சு பைத்தியம். அது இந்த லைட்டு பின்னாடி தான் பெரிய பாருங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்னென்ன பேச்சு பேசுது. சுலாபி அந்த வண்டிக்காரன் பார்த்தா இவன் போற மாதிரி தெரியலன்னா வயர்லெஸ் டிகிரி போதுமா? நம்ம இவ்வளோ லாங் எடுக்காத அதை பண்ணாத இதை பண்ணான்னு அதுல இருந்து தேவையில்லாத இப்ப கட் பண்ணி இவ்வளவு நேரம் நீங்க கட்டுக்க நீங்களே ஆப்பா நீங்க மேல அமுக்கிடுங்க. மேல அமுக்கிட்டீங்க அப்படிதா? இந்த ஏரியாவில் 1997, 98, 99, 2001 வரையும் நான் இங்கே போலீஸ் கான்ஸ்டபிளாக நான் இங்கே வேலை பார்த்துருக்கேன். அதில் ஒரு நாள் நைட்டு 12 கிலோமீட்டர் தூரம் ஒரு ரைஃபிள் எடுத்துகிட்டு பூஜைக்கு வந்து அந்த வங்காளதேசத்துலேருந்து ஒரு பூஜை செய்வாங்க. சந்தோஷி பூஜை அது என்னமோ சொல்லுவாங்க அந்த பேர். அதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே. அதை நாங்கள் அங்கே இருந்து நடந்து, நான் அதை பகலில் காமிக்கிறேன். நான் இன்னொரு ட்ரிப் எடுத்து அதை பகலில் காமிக்கிறேன். அங்கேருந்து நடந்து இன்னொரு இதுக்கு 12 கிலோமீட்டர் நைட்டில் இந்த ஜரவா ஏரி ஆதிவாசிங்க இருக்கிற அப்போ ஆளுங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டியாக நானும் நடந்து அவங்க